பிரசனத்தை உணர்ந்தீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால ஏதோ தானமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ கூடாது. ஹல்லேலூயா. அப்பனா அனலும் இல்லாம குளிரும் இல்லாம எதற்காக நம்ம கிறிஸ்துக்குள்ள ஜீவிக்கிறோம் என்ற அந்த நோக்கம் இல்லாம நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனை தேடி நம்ம தேவனோட ஆலயத்துக்கு வரணும். அவர் பிரசனத்தை உணரும்படியாக, அவர் நம்மளை தொடும்படியாக, அவரை நம்ம அவரை பார்க்கும்படியாக, அவர் விசுவாசிக்கும்படியாக. ஸோ அந்த நோக்கத்தை நம்ம எப்பொழுதும் மறந்து போகக்கூடாது. எதற்காக வந்தோமோ அதற்காக நம்ம ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்கவும், அவரை விசுவாசிக்கவும், அவரை பார்க்கவும், அவரை வாஞ்சிக்கவும், அவரை தேடவும் நம்மளுடைய இருதயம் வாஞ்சிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் என்னை பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விடுதலை பெற்ற ஜனங்களாக நம்ம இருக்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லா விதமான காரியத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். எதுல இருந்து? பாவத்திலிருந்து, சோதனையிலிருந்து, பிசாசனுடைய கிரைகளிலிருந்து, துன்மார்க்கனான செயலிலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லாத்திலையும் தேவன் நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு நம்மளை விடுதலை ஆக்கிட்டாருன்னு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு? ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு மன ஆவிக்குள்ள வாங்க. எல்லாரும் ஒரு சிந்தை ஒரு ஆவிக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க என்னோட இடைப்பட முடியும். மற்ற சிந்தை வேண்டாம், மற்ற எண்ணங்கள் நம்மளுக்கு வேண்டாம். மேபி நம்ம நிறைய விதமான சூழ்நிலையிலிருந்து, போராட்டத்திலிருந்து நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனா இங்க நம்மளோட ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்குள்ள ஒருமனப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள என்ன பண்ணணும்? ஒருமனம். எல்லாரும் என்னை பாருங்க. நீங்க கீழே பார்க்க வேண்டாம், மேலே பார்க்க வேண்டாம், லெஃப்ட் பார்க்க வேண்டாம், ரைட் பார்க்க வேண்டாம். ஆமென். என்னோட ஏன்னா தேவனோட வார்த்தை பேச போகிறேன். நான் தூரமா வச்சாலே மைக்கு வருது. தேவனோட வார்த்தை உங்க மத்தியில இடைப்படணும். முதலாவது நீங்க ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருந்தா தான் தேவனோட வார்த்தை உங்க மத்தியில விதைக்கப்படும். விதைக்கப்பட்டு அது கனி கொடுக்க. ஆமென். கிறிஸ்து நம்மள எல்லா விதத்துல இருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். நம்ம ஒன்றுத்துக்குமே நம்ம என்னால அடிமை இல்லை, நம்ம எதற்குமே அடிமை இல்லை. நம்மளாம் விருப்பப்பட்டு ஏதாவது வாஞ்சித்து எடுத்து வைத்தால் மட்டுமே நம்ம அதுக்கு அடிமை. என்னோட இருக்கிறீங்களா? கிறிஸ்து நம்மளை எல்லா விதத்திலும் நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு. அது நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அதை விசுவாசிக்கணும். நம்மளே விருப்பப்பட்டு ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து வச்சுட்டாதான், எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு நம்ம அடிமை. ஏன்னா அது நம்மளோட விருப்பத்தினால நம்ம எடுத்து சுதந்திரித்து கொண்ட ஒரு காரியம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் வரும், அநேக பாடுகளை நம்ம சந்திக்கணும். ஹல்லேலூயா. இது ஏன்னா கிறிஸ்து எப்படி அநேக பாடுகளையும், துன்பங்களையும், சோதனைகளும், எதிர்ப்புகளையும் எப்படி சந்தித்தாரோ, அவரை பின்பற்ற நம்மளுக்கும் அநேக பாடுகள், அவரு காட்டிலும் அநேக பாடுகள், அநேக சோதனைகள், அநேக துன்பங்களை நம்ம கடந்து போவோம். ஹல்லேலூயா. நம்ம எதற்காக கடந்து போறோம்னா நம்ம கர்த்தருக்குள்ளாக நம்ம வளரும்படியாக தான் நம்ம கடந்து போறோம். ஆனா நீங்க கடந்து போகும்போது அப்புறம் ஒரு போராட்டம் எதுக்கு உங்க வாழ்க்கையில வருதுன்னா, நீங்க தேவனை இன்னும் அதிகமாக தேடும்படியாக, நீங்க தேவனை இன்னும் அதிகமாக விசுவாசிக்கும்படியாக, நீங்க இன்னும் தேவ ஞானத்தினால நிரப்பப்பட்டு நீங்க தெளிவு அடிம்படியாக. என்னோட கூட இருக்கிறீங்களா? நீங்க தெளிவு அடிம்படியாக தான் உங்க வாழ்க்கை நீங்க நிறைய பாடுகள், சோதனை நீங்க கடந்து போறீங்க. ஆனா ஒரு சிலர் பாடுகள் மத்தியில இருக்கும் போது நீங்க பாவம் செய்யறதுக்கு அல்ல. புரியுதுங்களா? என்னோட இருக்கிறீங்களா? சில பேர் ஒரு பிரச்சனை, ஒரு சோதனை, ஒரு போராட்டத்தை கடந்து போனாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தேவனை இன்னும் அதிகமாக தேடணும், நிறைய முழங்காலுக்கு போடணும், நிறைய ஜெபம் பண்ணணும். ஆனா ஒரு சிலர் என்னவாயிடுறாங்கன்னா, அந்த போராட்ட பாடல் வரும்போது தேவன் கிட்ட போகிறத காட்டிலும் தேவனை விட்டு தூரமா போகிறவங்க இருக்காங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை இன்னும் அதிகமாக பல மடங்கு இப்ப இருக்கிறவங்கள விசுவாசத்தை காட்டிலும் இன்னும் அதிகரிக்க வேண்டிய அந்த விசுவாசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவிசுவாசமாக மாறுறது நம்ம பார்க்கணும். ஒரு சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனை தீர்வு காண்றதுக்காக அவங்க தேவனுக்கு விரோதமாக அவங்க நிறைய கிரியைகளுக்குள்ள அவங்க அப்படியே கடந்து போக அவங்க அதை ஈடுபட்டுருவாங்க.
அல்லேலூயா. ஒரு போராட்டம் வரும்போது நம்ம அமைதியா இருந்து ஜெபம் பண்ணணும். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்பதான் கோசி பண்ணுவாங்க, அப்பதான் அவங்களை இன்னும் திட்டுவாங்க. அதெல்லாம் பாவம் தெரியுங்களா? அதெல்லாம் என்னது? நீங்க ஒருத்தங்களை நியாயம் இருக்கிறதும் பாவம், நீங்க ஒருத்தங்களை ஏசுறதும் பாவம். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்னோட பிரசங்கம் எது இல்லை, உங்க மத்தியில நான் சொல்லும்படியாக நான் உங்க மத்தியில நான் வந்திருக்கேன். ஹல்லேலூயா. ஒரு போராட்டம் ஒரு பாடு வருதுன்னா தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுங்க, தேவன் அப்படியே உறுதியாக பிடித்து கொள்ளுங்க, வைராக்கியமாக நில்லுங்க. உங்க தேவன் யாருன்னு உங்களுக்கு நீங்க அறிந்திருந்தீங்கன்னா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்க தேவன் யார் என்று நீங்க அறிந்திருந்தீங்கன்னா நீங்க யாருன்னு உங்களால நிர்ணயிக்க முடியும். எனக்கு தேவனோட பிள்ளைங்க இல்லையா, நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன். with Christ, ஹல்லேலூயா, with Christ நம்ம விடுதலை பெற்ற ஜனங்க. without Christ நீங்க உலகத்துக்கு அடிமை. என்னோட கூட இருக்கிறீங்களா? இயேசு உங்களோட நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எல்லா விதத்திலும் நீங்க விடுதலை பெற்ற ஜனங்களாக இருக்கிறீங்க. ஆனா இயேசு உங்களோட கூட இல்லைன்னா நீங்க உலகத்துக்கும், உலகத்துல இருக்கிற இச்சைகளுக்கும், உலகத்துல இருக்கிற வழிபாட்டுக்கும், உலகத்தோட கிரிகளுக்கும், உலகத்துல இருக்கிற பாவத்துக்கும் நீங்க நானும் அடிமை. ஏன்னா உங்க கூட யாரு இல்ல? கிறிஸ்து இல்ல, வழிகாட்டுற கிறிஸ்து இல்ல, தெளிவுபடுத்துற கிறிஸ்து இல்ல, பரிசுத்தமான கிறிஸ்து உங்க மத்தியில இல்லாதனால உங்க மத்தியில உலகம் கொடுக்கிற காரியம் மட்டும் தான் நிரம்பி இருக்கும். பார்க்க முடியுதுல்ல? நீ எப்படி பாக்குறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவை எப்பொழுதோ உங்களோட தஞ்சமாக, உங்களோட அடைக்கலமாக, உங்களோட கோட்டையாக, உங்களோட அரணாக எப்பொழுதும் நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அப்பதான் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் புயல போல, எப்படியே புயல போல காற்று அடித்தாலும், பெருமழை பெய்தாலும், ஹல்லேலூயா, நம்ம ஒன்றதுக்கும் அசந்து போக மாட்டோம். ஏன்னா நம்மளோட அஸ்திபாரம் யார் மேல? இயேசு மேலங்க. நம்மளோட அஸ்திபாரம் எங்க இருக்கு? இயேசு மேல இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு கிறிஸ்துவோட நீங்க நடந்துறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க கிறிஸ்து சமூகத்துல நீங்க அமர்ந்திருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ஜெபம் பண்றீங்க, எந்த அளவுக்கு நீங்க தேவனோட வார்த்தையை நீங்க படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பிசாசு உங்க மத்தியில உபத்திரவத்தை பாடலும் அவன் இன்னும் அதிகமாக கொண்டு வருவான். கேட்காதீங்க, ஐயோ நான் சபைக்கு போறேனே, நான் தேவனோட வார்த்தையை நான் படிக்கிறேனே, நான் நல்லா ஜெபம் பண்றேனே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை இல்ல? தேவன் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு விசுவாசம் என்ற அந்த காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஒரு வாழ்க்கை பயணத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியாகணும்னு சொல்லி உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிகாஸ் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல போதகர். அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. எல்லாமே அவர் செஞ்ச. நீங்க நானும் ஸ்ட்ராபெரி தெரியுங்களா? ஒரே இடத்துல உட்கார்ந்து தேவன் கொடுப்பாரு, தேவன் வருவாரு, தேவன் செய்வாரு, தேவன் கட்டுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு அநேக இடத்துல, அநேக சூழ்நிலை மத்தியில நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறாரு நம்ம வளரும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்துல மட்டும் தான் வளரணும் இல்ல, நம்ம கிறிஸ்துக்குள்ளேயே நம்ம வளரணும், நம்ம சிந்தை வளரணும், நம்ம பார்க்கிற பார்வை வளரணும், நம்ம செய்கிற செயல்கள் வளரணுங்க, நம்மளோட வாழ்க்கையும் கிறிஸ்துக்குள்ளாக வளரணும். நான் எப்போதும் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த சபையும் சரி, சபை விசுவாசங்களும் சரி, விசுவாசத்திலும் தேவ வார்த்தையிலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் வளரணும். வளரலன்னா எப்படிங்க? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இப்போ ஒரு பிள்ளை வளரவே இல்லைன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓகேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன்னா வளரல. கிறிஸ்துக்குள்ள நம்ம இன்னும் தமிழ் அழகா சொல்லுவாங்க, எப்படி? ஊனமுற்றுங்களா? நம்ம அப்படி இருக்க கூடாதுங்க. அப்ப கிறிஸ்துக்குள்ள நம்ம என்ன விடுதலை நம்ம பெற்றுக்கொண்டோம்?
ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் வந்து நம்ம என்ன விடுதலை பெற்றுக்கொண்டோம்? ஜாம் பண்றோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். தேவ ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. முதல்ல நம்ம வாழ்க்கையில, நம்ம பிள்ளைகள் மத்தியில, நம்ம குடும்ப வாழ்க்கையில, நம்ம சுத்தி இருக்க சூழ்நிலை ஒரு விடுதலை உண்டா? இப்ப அங்க விடுதலை இல்லைன்னா அப்ப தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லையா? ஏன்னா வார்த்தை அதுன்னு சொல்லுது, எங்க தேவ ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப நம்ம மத்தியில சத்தியம் இல்லையா? அநேக இடத்துல, அநேக சூழ்நிலை மத்தியில தேவனோட வார்த்தைக்கும் தேவ ஆவியானவருக்கும் இடம் கொடுக்கறத விட்டுட்டு நம்மளோட சொந்த சுய புத்திக்கும் நம்மளோட சுய உணர்ச்சிக்கும் நம்ம இடம் கொடுக்கிறோம். அங்க நீங்க தோல்வியை தாங்க பாப்பீங்க, ஒரு வெற்றியை நீங்க உங்களால பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நான் நிறைய யோசிச்சு பாருங்க. சுய புத்தினால, சுய கிருகையினால எத்தனை இடத்துல நம்ம உழந்து போயிருக்கோம், எத்தனை இடத்துல நம்ம அவமானப்பட்டிருப்போம், எத்தனை நம்ம எடுத்த தீர்மானத்தினால நம்ம கண்ணீர் விட்டுருப்போம். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எதனால? நம்மளோட சுய தீர்மானத்தினாலும் சுய புத்தினாலும் சுய கிருகையினாலும் வந்த காரியங்களால நம்ம அநேக காரியத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நம்ம கிறிஸ்துவிட்ட வந்திருக்கோம். ஆண்டவரே, நீங்க என்னை வழி நடத்துங்க, உங்களோட கிருகை என் குடும்பத்துல இருக்கட்டும். அது வேண்டான்னு சொல்லி இயேசுகிட்ட வந்தா, இயேசுகிட்ட வந்த பிறகு இயேசு வேண்டான்னு சொல்லி நம்மளோட சுய கிரிகளையும் சுய சித்தத்திலையும் நம்ம இன்னும் நின்று கொண்டே இருக்கும். விடுதலை ஆகணுங்க. நம்ம என்ன ஆகணும்? விடுதலை ஆகும். என்னோட சேர்ந்து ரோமர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படிய தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாருங்க, do not let sin control the way you live. பாவம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது, உலகம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையை, நம்மளோட நடத்தை ஆளுகை செய்கிற இயேசு கிறிஸ்து மாற்றுமே. ஆமென். உலகம் பாருங்க, மீண்டும் படிங்க அந்த வார்த்தையை. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படிய தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாருங்க, நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படிய தக்கதாக. We are no more slave to the sin. நம்ம பாவத்துக்கு அடிமை இல்லை. எப்ப இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக இந்த பூமிக்கு வந்து நம்மளோட பாவத்தை அவரோட சரீரத்துல சுமந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ, அன்றைக்கு கிறிஸ்து அவரோட ரத்தத்தினாலேயோ அவரோட மரணத்தினாலேயோ நம்மளை பாவத்திலிருந்து, பாவத்தின் மரணத்திலிருந்து நம்மளை தேவன் விடுதலை ஆக்கிட்டாரு. ஹல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுது, நம்ம இதுக்கு மேல பாவத்துக்கு, பாவத்தின் இச்சைகளுக்கு நம்ம அடிமை இல்லை. ஆனா ஏன் இன்னும் நம்ம மத்தியில ஒரு இச்சை இருக்கு, ஏன் நம்ம மத்தியில ஒரு கோபம் இருக்கு, ஒரு ஆதங்கம் இருக்கு, பொறாமை இருக்கு, கீழ்ப்படியாத ஒரு தன்மை இருக்கு. ஏன் இருக்குங்க? வேதம் தெளிவா சொல்லுது, பாவம் நம்மளை ஆளுகை செய்யாது. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்படிப்பட்ட இப்ப உலகத்தோட தன்மை நம்ம மத்தியில இருக்குன்னா இப்ப யார் ஆளுகை செய்யறோம்? ஏன்னா சத்தியம், இது வந்து சத்திய வார்த்தை, உண்மையான வார்த்தை, இது பொய்யா இல்லை. இப்ப உலகத்தின் இச்சை நம்மள ஆளுகை செய்யாது, தேவன் நம்ம விடுதலை ஆக்கிட்டாருன்னா எதுக்கு நம்ம மத்தியில உலகத்தோட தன்மை ஒண்ணு இருக்கு? அப்ப யார் ஆளுகை செய்யறா? நம்ம தான் என்ன பண்றோம்? உலகத்தோட தன்மைகளே, உலகத்தோட சுபாவங்களே, உலகத்தோட கிரியைகளே நம்ம சரீர இச்சையினால நம்ம அதை எடுத்து வைத்துக் கொள்கிறோம். அதை நீங்க எடுத்து வைத்துக் கொண்டு நீங்க அதை செயல்படுத்தும் போது உங்க மத்தியில இருந்து தேவ அன்போ, தேவ சமாதானமோ, கிறிஸ்துவோட விடுதலையை உங்க மத்தியில இருந்து வெளிப்படுத்தாது. உங்க மத்தியில உலகம் தான் வெளிப்படும். இன்னைக்கு நம்ம பேசுற பேச்சுகளை பாருங்க, நம்ம சிந்திக்கிற சிந்தைகளை பாருங்க, நம்ம செய்கிற கிரியைகள் எப்படியா இருக்கு?
எப்படியா இருக்கு? பரிசுத்தம் தெரியுதா? தேவ அன்பு தெரியுதா? தேவனோட தன்மை தெரியுதா? நம்மளை பார்த்தாலே நம்மளுக்கு நம்ம மேல ஒரு மரியாதை வருதா? இல்லையே. அதுக்கப்புறம் பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இது எப்படிப்பட்ட சரீரம்? சாவுக்கு எதுவான. இது நம்மளோட சரீரம் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் என்ன ஆகும்? போயிடும். ஏற்கனவே இது சாவுக்கு எதுவான ஒரு சரீரம் தானே. நான் ஒரு ஃபினரலுக்கு போயிருந்தேன். அந்த ஃபினரல்ல எரிக்கிறாங்க. அப்ப நாங்க பாஸ்டர் தான் அந்த கடைசி இதை கண்டாக்ட் பண்ணாரு. ரொம்ப கிட்டதான் பெட்டியை ஒழுக்க விட்டாங்க. எரிஞ்சதை பார்த்தோம். கொஞ்ச நேரம் வெளியே நின்று இருக்கும் போது ஏதோ ஒரு வாடை. அந்த வாடை நான் மோந்ததே இல்லை இது வரைக்கும். மோராத அப்படின்னா முகராதன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்மெல் பண்ணாத ஒரு வாடை இன்னும் கொஞ்சம் கூடியா ஆனது. நான் உணர்ந்தேன், உள்ளுக்கு அந்த சரீரத்தை எரிக்கிறாங்க இல்லையா, அதோட வாடை. முதல் தடவை என் வாழ்க்கையில ஒரு சரீரம் எரிக்கும் போது அதோட வாடை எப்படி இருக்கும்னு இந்த வயசுல தான் நான் உணர்ந்தேன். போன வருஷம் நடந்தது. அப்பதான் நான் உணர்ந்தேன். உங்களுக்கு தெரியுங்களா, அது நான் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் அது முகந்திருப்பேன். ஆனா எனக்குள்ள அந்த உணர்வு ஒரு 5 நாள் இருக்கு. நான் அங்க கூட என்ன தெரியுமா யோசிச்சேன், இந்த வாடையான நாத்தமான சரீரத்துக்காகியா நம்ம போய் விபச்சாரத்தை, வேசித்தனத்தை, அப்படின்னா அழிவுக்கும் நாற்றம் பிடிச்சதுங்க. யாரும் மோந்தது இல்லைன்னு. அந்த வாடை எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா. அப்பதான் யோசிச்சேன், இதுக்காக நம்ம போய் பாவத்தை செய்யறோம். ஒரு மாதிரி புண்ணியாவே உட்காந்துருக்கேன். எனக்கு அது 5 நாள் எடுத்துச்சு தெரியுங்களா. அப்பதான் யோசிச்சேன், இது அழிவுக்குரியதுங்க. நீங்க எதை திருப்திப்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோமோ, ஆமாங்க தானே. எதை நம்ம எதுக்காக கோவப்படுறோம்? நமக்கு திருப்தி ஆகல, அதனால நம்ம என்ன பண்றோம்? கோவத்தை காட்டுறோம். எதுக்காக சண்டை போடுறோம்? நம்ம திருப்தி ஆகல, அதனால என்ன பண்றோம்? ஆமா தானே, ஆமா தானே. இல்ல இல்ல ஆமா. ஹல்லேலூயா. தேவன் அதை அருவருக்கிறான்னு சொல்றாரு. வச்சுங்களேன், விபச்சாரம் அதை அருவருக்கிறாரு. திருமணம் ஆகாம தேவன் சமூகத்துல நீ உடன்படிக்கை செய்யாம நீ ஒரு பெண்ணோட ஒரு ஆணோட நீ இணையக்கூடாதுன்னு தேவனோட வார்த்தை சொல்லுது. அதனால நம்ம போய் செய்யறோம். நம்மளுக்கு ஒரு திருப்தி. மதுபானம், சிகரெட் அணுகுறதும் தேவன் அருவருப்பான ஒரு காரியம் தானே. அதனால நம்ம செய்யறோம். அது செஞ்சா நம்மளுக்கு ஒரு திருப்தி. எதை நம்ம திருப்திப்படுத்துவோம், எது நம்ம சந்தோஷப்படுத்தும் நம்ம நினைக்கிறோமோ, அது சாவுக்கு ஏதுவான ஒரு சரீரங்க. நாற்ற பிடிச்சது. ஹல்லேலூயா. என்னது அது? ஏற்கனவே சாவுக்கு எதுவான ஒரு சரீரமா இருக்கு. நீங்க அதுல இன்னும் பாவம் செஞ்சு துன்மார்க்கரால செயல இன்னும் நிறைய குமிஞ்சு வச்சு, ஹல்லேலூயா, உங்களோட ஆவி அக்கினியில கடல்ல மிதக்கணுங்களா? ஆமென். அதுதான் அங்க சொல்றாரு. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காதீங்க. உங்களோட சரீரத்தை எந்த சரீரத்திற்காக இயேசு கிறிஸ்து மாமிசமாக இந்த உலகத்துக்கு நம்மளோட பாவத்தையும் நம்மளோட சாபத்தையும் நம்மளோட வியாதிகளை சுமந்த தேவன் எதற்காக? நம்ம விடுதலை பெறும்படியாக.
ஹல்லேலூயா. இந்த சரீரம் இதுக்கு மேல பாவத்துக்கு அடிமை இல்ல, உலகத்தின் இச்சைக்கு அடிமை இல்லைன்னு சொல்லி எதற்காக இயேசு கிறிஸ்து வந்து நம்ம விடுதலை ஆக்குனாரோ அதே சரீரத்தை நீங்க பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. அநீதியான, அப்பனா அநீதினா என்னன்னு தெரியுங்களா? நல்ல காரியம் இல்ல, கெட்ட காரியத்துக்கு உங்களோட கண்களையோ உங்களோட சிந்தையோ உங்களோட மூக்கு வாய் கை கால் எதுவுமே நீங்க ஒப்பு கொடுக்காதீங்க, செயல்படுத்த விடாதீங்க. ஏன்னா தேவன் நம்ம சரீரத்துல இருக்க ஒவ்வொரு அவயங்களும் அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு. அவர் மரணத்தின் மூலமாக நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு, அவர் ரத்தத்தின் மூலமாக நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு தடவை பாவம் செய்யும் போது, பாவம் செஞ்சு தேவன்கிட்ட மனம் திரும்புறோம் இல்லையா, அப்பையும் தேவனோட ரத்தமும் பரிசுத்தாவும் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. அது தேவனோட வார்த்தை சொல்லுது. எதை இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்டாரோ நீங்க அதை அலட்சியப்படுத்தி, எதுல இருந்து இயேசு கிறிஸ்து உங்களை காப்பாற்றினாரோ நீங்க மீண்டுமாக அதே சேற்றுல அதே குழியில ஏன் போய் விழுறீங்க? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை, நிறைவை கொடுக்கதாங்க அவர் வந்தாரு. அவர் கொடுக்கிறான்னு சொல்றாரு, கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. ஆமாங்க தானே? ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் நம்மளுக்கு வைத்துட்டாரு. ஆனா நீங்களும் நானும் என்ன பண்றோம்? நம்மளுடைய அநீதியான கிரிகையினால அது எல்லாமே எழுந்து போய் நிக்கிறோம். ஹல்லேலூயா. எழுந்து போய் நிக்கிறோம். வசந்த தொடர்ந்து படிங்க. நீங்கள் உங்கள் அவைகளை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவைகளை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பாருங்க, தேவனுடைய வார்த்தை அழகா சொல்லுது. அநீதிக்கு உங்களுடைய சரீரத்தை பாவத்துக்கு என்று ஒப்பு கொடுக்காம உங்களை மரித்தொழிந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, அப்படின்னா give yourself completely to God, for you were dead but now you have new life. Hallelujah. ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு, கிறிஸ்து உங்களை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க உலகத்துக்கு மரித்தவர்களாக மாறிட்டீங்க. You are dead for the world. ஹல்லேலூயா. நீங்க எதுக்கு மரித்து கொண்டவங்க? உலகத்துக்கு நீங்களும் நானும் மரித்து கொண்டவங்க. ஆனா கிறிஸ்துக்குள்ளாக நம்ம புதிய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. புதிய வாழ்க்கையை நம்ம அடைந்திருக்கிறோம். உங்களால என்னாலையும் இல்லைங்க. ஹல்லேலூயா. நாங்க என்னதான் ஜெபித்தாலும், ஹல்லேலூயா, நாங்க என்னதான் மன்றாடினாலும், நாங்க என்னதான் கண்ணீர் விட்டாலும், நாங்க என்னதான் உபவாசம் எடுத்தாலும் பிசா சித்த கொள்ளனா நீங்களும் நானும் விடுதலை ஆக முடியாது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒருபோதும் விடுதலை ஆகவே முடியாது. உங்களுடைய கிரியை நிமித்தம் அல்ல, என்னோட கிரியை நிமித்தம் அல்ல, கிறிஸ்துவினுடைய இரக்கமின் நிமித்தமே நீங்களும் நானும் இன்னைக்கு விடுதலை பெற்றிருக்கோம். ஹல்லேலூயா. என் மகளுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு தெரியல, நான் அதை ஆமென் சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு வேதம் நம்ம உலகத்துக்கு மரித்தோர்னு சொல்லுது. ஆனா இன்னைக்கு அநேக பேரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்களாக இருக்கிறாங்க, கிறிஸ்துக்குள்ள அடக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, கிறிஸ்துக்குள்ள ஜீவன் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க, கிறிஸ்துக்குள்ள செத்து போனவர்களாக இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு வேதனையான காரியம் தெரியுங்களா? ஹல்லேலூயா. எவ்வளவு ரொம்ப வேதனையான காரியம். செத்து போனவங்க எப்படி செத்துருப்பாங்க கிறிஸ்துக்குள்ள? ஹல்லேலூயா. தேவனு ஒரு காரியத்துல நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒரு பிரச்சனையில தவித்து கொண்டு இருக்கிறோம், உணராம இருக்கிறாங்க. தேவனு இந்த நேரத்துல நான் இந்த சூழ்நிலை இருக்க, நான் என்ன பண்ணணும்னு உணராம இருக்கிறாங்க. செத்து போனவர்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியாதுங்க கை தூக்கணும். புரியுது?
ஏங்க நம்ம வந்து ஒரு போராட்டத்துல, ஒரு பிரச்சனையில, ஒரு பாடல் நம்ம நின்று அது நம்மளுக்கு மரண வேதனை கொடுக்குது, அது நம்மளுக்கு வந்து அக்னியில நிக்கிற மாதிரி இருக்கு, ஜீவனை போகிற மாதிரி இருக்கு. அந்த சூழ்நிலை நம்ம கடந்து போயிருப்போம், போகிற மாதிரி இருக்கு, கிறிஸ்துக்குள்ள இருக்கும். ஆனா என்ன செய்யறது தெரியாம ஏன் நம்ம நிக்கிறோம்? ஹல்லேலூயா, ஆமென். உலகம் அவ்வளவு தீமையான காரியத்தை கற்றுக் கொடுக்குது. அதை நம்மளால ஏற்றுக்கொண்டு அதை நம்ம ஞாபகத்துல வேற வைத்துக்கொண்டு அது தேவைப்படும் போது அதை நம்ம வந்து எடுத்து செயல்படுத்துகிறோம், பேசுகிறோம், பயன்படுத்துகிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு அவ்வளவு நிறையாகவே நம்ம மத்தியில போதிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும் நம்மளுக்கு தெரியாது. இப்ப சொல்லுங்க, உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் கிறிஸ்துக்குள்ள பிழைத்து இருக்கா இல்ல செத்து போய் கிடக்குதா? நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க, பரிசுத்த வேதாகம் மட்டும்தாங்க நம்மளுக்கு நன்மையை சொல்லி கற்றுக் கொடுக்குது. ஹல்லேலூயா. உலகம் அதுக்கு ஏற்றவைகளை, அதுக்கு லாபமானதை மட்டும்தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். நம்ம செய்கிற அப்படின்னா நம்ம வந்து உலகத்தோடு ஒத்து போய் உலகம் எதிர்பார்க்கறது போல நம்ம செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். ஹல்லேலூயா. அதுக்கு லாபம் இல்லாம அது உங்களை செய்ய வைக்காது. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. இப்ப நீங்க செஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, தீமோத்தி வந்து இன்னைக்கு பூவரசனை அடிச்சிருக்கோம். இதுதான் உலகம் விரும்புன்னு வச்சுக்கீங்களேன். பூவரசன் ரொம்ப அதிகமாக பேசுறாரு, தீமோத்தி வந்து தேவ வார்த்தையில இருக்கிறாரு. அவருக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை வந்து பூவரசன் பேசி 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 அதை முழிச்சிருச்சு. அவர் இன்னும் பேசி 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 ஏஞ்சி நின்றுச்சு. இன்னும் பேசி 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 உள்ளுக்கு இருக்க சிங்கம் சும்மா இருக்குமா? இது உள்ளுக்கு கர்ச்சிக்க ஆரம்பிச்சுட்டு வெளியே தீமோத்தி கர்ச்சிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப சிங்கம் கர்ச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? கையெல்லாம் தூக்கி கர்ச்சிக்க பாத்துறீங்களா இல்லையா? அப்ப தீமோத்தி கை என்ன பண்ணும்? இப்ப உலகம் எதிர்பார்த்ததை யார் செஞ்சுட்டா? தீமோ செஞ்சுட்டாரு. செஞ்சுட்டியா தீமோ? செஞ்சுட்டாரு. சரிங்களா? உலகம் எதிர்பார்த்தது யார் செஞ்சுட்டா? தீமோ செஞ்சுட்டாரு. இப்ப உலகம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இப்ப தீமோ அவருக்கு இருக்கிற அந்த பெருமையை பாருங்க, நெஞ்சு தூக்கி வச்சுட்டு நடப்பாரு. அடிச்சிட்டாருல, அடிச்சிட்டாரு. ஆனா பூவரசன் சும்மா இருப்பாரா? அவங்க அப்பா கூப்பிட்டு வந்தாரு. அப்பா என்ன பண்ணுவாரு? இன்னும் கொஞ்சம் 2 போடுன்னு சொல்லுவாரா, இல்ல உனக்கு போட்டுதான் அங்க போகுமா? சொல்ல நம்மளா நடக்குது. இங்க கொஞ்சம் வாங்கிடுவார். இப்ப இவரு சும்மா இருப்பாரா? யார் கூப்பிட்டு வருவாரு? மரியாதை வந்துருவாங்க. இப்ப என்ன ஆகுது? சண்டை பெருசாகி சமாதானம் எழுந்து யார் எழுக்கிறா? உலகம் எழுக்குதா இல்ல அவங்க 2 பேரும் எழுந்து போறாங்க? இவங்க தான் எழுந்து போறாங்க. உலகம் அதன் வேலையை அழகா பாத்துருச்சு. அது சந்தோஷமா நிறைவா இருக்கு. இப்ப நிறைவை இழந்து நிக்க போகிறது யாரு? அவங்க 2 பேரும் தான். உங்களுக்கு புரியுதுங்களா? இருக்கீங்களா என்னோட? உலகத்துக்கு கீழ்ப்படிந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து வசந்த படிங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் 13வது. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல்
உங்களை மரித்தோரிலிருந்து பிழைக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்கள் அவயங்களை நீதிக்குரிய அவயங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்க. தீமோத்தி படிங்க. Or let any part of it become a slave of evil. Give yourself to God as people who have been raised from death to life. Make every part of your body a slave that pleases God. Okay, என்ன இடத்துல இப்படி போட்டிருக்கு? So use your whole body as instrument to do what is right. எப்படி உங்க அவயங்களை நன்மைக்கானதுக்கு, அப்புறம் நன்மைக்கு மட்டுமே நீங்க ஒப்பு கொடுக்கணும். நீங்க தீமைக்கு ஒப்பு கொடுக்கும் போது, உங்க சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் நீங்க தீமைக்கு ஒப்பு கொடுக்கும் போது நீங்க பிசாசனுக்கு கீழ்ப்படிந்து போறீங்க. பிசாசன் என்னைக்கும் உங்களுக்கு நன்மையானதை அவன் தர மாட்டான். தேவன் மட்டுமே நம்மளுக்கு நன்மையானதும் பூர்ணமானதும் நிறைவானதும் மட்டுமே கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. So when you are doing right, நீங்க எப்ப உங்க அவயங்களை கொண்டு நீங்க நன்மையானது நல்லது நீங்க செய்யும் போது நீங்க கிறிஸ்துவுக்கும் அவரோட வார்த்தைக்கும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலுக்கும் நீங்க கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து போறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம நன்மையை செய்யறது காட்டிலும் தீமை அதிகமாக நம்மளோட அவயங்களை கொண்டு நம்ம செய்கிறோம். ஹல்லேலூயா. இது ஒரு ஆராதனை தெரியுங்களா? நீங்க உங்க சரீரத்தை கொண்டு, ஏன்னா புத்தி உள்ள ஆராதனை ஒரு வசனம் இருக்கு இல்லையா? ரோமர் எத்தனை? எடுக்கிறாங்க. உங்களோட சரீரத்தை நீங்க பரிசுத்த பலியாக நீங்க ஒப்பு கொடுக்கும் போது அதே புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லுகிறது. அப்ப நீங்க உங்க சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் நீங்க தீமைக்கும் பாவத்துக்கும் தேவனுக்கு விரோதமான காரியத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நீங்க யாரை ஆராதிக்கிறீங்க? பிசாசுனை நீங்க உங்க சரீரத்தை கொண்டு நீங்க ஆராதனை செய்கிறீங்க. 12வது அதிகாரம் 1வது வசனம் கரெக்ட்டா? ஹல்லேலூயா. அந்த வசனம் எனக்கு எடுத்து படிக்க வேண்டாம், நீங்க வீட்ல போய் படிங்க. நீங்க நன்மையானது வெளிப்படுத்தும் போது, ஹல்லேலூயா, நீங்க நன்மையானது செய்யும் போது, நன்மை என்னன்னு தெரியுங்களா? பொறுமை. ஏன்னா பிசாசு நம்மளுக்கு பொறுமையை கொடுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் ஆவின் கனி, பொறுமை, அன்பு, சந்தோஷம், நீதி, சாந்தம், நற்குண. ஒவ்வொரு பாடல் மத்தியிலும் ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் நீங்க ஆவின் கனிகளை கொண்டு நீங்க செயல்படும் போது உங்களோட அவயங்களை கொண்டு உங்களுடைய பிதாவை, உங்களுடைய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஆராதனை செய்கிறீங்க. பாட்டு பாடினதான் ஆராதனையா? கையை தட்டுனதான் ஆராதனையா? இல்லைங்க. இதே புத்தி உள்ள ஆராதனை. ஆனா இந்த புத்தி அநேக பேருக்கு நம்மளுக்கு இருக்கிறது இல்ல. அநேக சூழ்நிலை அந்த புத்தி சுவாதீனம் என்னது? புத்தி சுவாதீனம் என்னது? நல்ல புத்தி சுவாதீனியா மாத்திருக்கோம், பைத்தியமா மாத்திருக்கோம். நம்மளுக்கே தெரிய மாட்டேது என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்னு. ஐயோ நான் தெரியாம பேசிட்டேன், ஐயோ நான் தெரியாம செஞ்சிட்டேன், எல்லாம் செஞ்சு போட்டு அது என்ன தெரியாம உங்க கை தானே? இல்ல நான் வாடகைக்கு எடுத்தனா? என் காலு தானே? இல்ல பாஸ்டர் கால் பிஞ்சாம பண்ணிட்டு போயிட்டனா? என் கண்ணு தானே பார்த்துச்சு ஒரு மாதிரியா? இல்ல காத்து பட்டு ஓரத்துல போச்சு சிஸ்டர், அப்படியா? ஏன்னா ஏமாத்துறதுல நம்மள முதல் மனுஷனை ஏமாத்தி பழகி இப்ப இயேசுவை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டோம். அதான் ஆதி சபையில அனனியா சப்பிரா, அதுதான் ஆதி சபை. தேவன் அங்க ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். ஆதி சபை அப்படிதான் இருக்கணும் தேவன் கற்றுக் கொடுத்தார். அனனியா சப்பிரா என்ன பண்ணாங்க? தேவன் சமூகத்துல பொய் சொன்னது பவுல் கிட்ட தான் இல்ல, ஆமாவா? யார்கிட்ட போய் சொன்னாங்க? எல்லாரும் தலையாட்டாங்க. பேதுருக்கிட்ட பொய் சொன்னது பேதுருதான். ஆனா பேதுருக்குள்ள இருந்தது பரிசுத்த ஆவியானவர். தேவன் அங்கேயே 2 பேட்டை அடித்து போட்டாரு. இன்னைக்கு அப்படி இருந்துச்சுன்னா
யாருமே தேவ சபையில நிக்கவே மாட்டோம். பாஸ்டர் வந்து ஆரம்பிச்சுட்டு இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சரீரத்தை பரிசுத்தமா வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. மற்றும் மேல பழிவு. அவன் அப்படி பேசலனால தான் நான் இப்படி பேசினேன். அடுத்த தடவை போன அவன் என்னை உசு பேத்துனால தான் நான் இப்படி செஞ்சேன் சிஸ்டர். அவங்க மாம்சத்துல இருக்காங்க, உங்ககிட்ட தேவன் இருக்காரு தானே, உன்கிட்ட தேவனோட வார்த்தை இருக்கு இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதுதாங்க அநேக கிறிஸ்தவங்களுடைய பிரச்சனைய. அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலும், ஒவ்வொரு போராட்டத்தின் மத்தியிலும், அல்லேலூயா, ஒரு ஜனங்கள் மத்தியில நம்ம எவ்வளவு சாட்சியாக நிற்கணும். உங்களோட சாட்சியை மற்றவங்களை விடுதலை ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நான் கற்றுக்கொண்டது. உங்களோட சாட்சியை மற்றவங்களை விடுதலை ஆகும். தேவன் உங்களுக்காக வந்து இறங்குவாரு, உங்களுக்காக இறங்கி யுத்தத்தை செய்வாரு. வழி இல்லாத இடத்துல உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவாரு. அல்லேலூயா. உடைந்து போய் இருக்கிற உங்களுடைய காரியத்தை தேவன் கட்டுவாரு. நீங்க முதலாவது தேவனுக்கு புத்தியுள்ள ஆராதனை உங்க சரீரத்தை கொண்டு உங்க அவைகளை கொண்டு நீங்க செலுத்துங்க. செலுத்துறதுலயே ஏட்டிக்கு போட்டி. இப்பெல்லாம் என் பையன் இந்த ஏதாச்சும் சொல்லணும் ரொம்ப பயப்படுறாரு. மூத்தவர் அம்மா நான் சொல்லுவேன், நீங்க போய் பிரசங்கத்துல சொல்லிடுங்க, நான் மற்றவங்களோட வாழ்க்கை எப்படி சொல்ல முடியாது, சொன்னா எனக்கு சண்டைக்கு வந்துடுவேன். நார்மலா வந்து காடியில வந்து நார்மலா நான் சொல்லி முடிச்சிடுறேன், எனக்கு பாசம் முடிக்க சொல்லுவேன். நார்மலா வந்து காடியில வந்து நார்மலா என் பிள்ளைங்களை நான் ஜாம் பண்ண சொல்லுவேன். யாரு? ரேனாவும் ரேனனும். இதுதான் பாஸ்டர் சொல்லிட்டு ரேனாவும் ரேனனும் ஜாம் பண்ணுவாங்க. ரேனா வந்து போக போக ஜெபம் எப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ரேனா அவங்க தமிழ்ல தான், தமிழ் இங்கிலீஷும் மிக்ஸ் பண்ணி ஜாம் பண்ணா அவங்களோட தமிழ் சொல்றேன் உங்களுக்கு போயிடணும். அப்பா நீங்க ரேனன் அண்ணனை ஆசீர்வதிங்க. ரேனன் அண்ணன் ரொம்ப விளையாடுறாரு, ஸ்கூல்ல எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்காரு, கூட்டாளி வேற துரத்தி துரத்தி ஓடுறாரு, சும்மாவே இருக்க மாட்டாரு. எனக்கு அங்கிருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது யாரை பத்தி. ஆனா நானும் விட்டுறேன், ஏன்னா என் பையன் என்ன பண்றான்னு எனக்கு தெரிஞ்சு அவர் குட் பாய், டீச்சர் எல்லாம் நல்லா சாட்சி. அப்ப ரேனா சொல்லும் போது ஓகே எனக்கு தெரியுது, ஓகே அப்ப நான் விட்டுட்டேன். இதே ஒரு மாசம் வந்துருச்சு. அப்ப ஸ்கூல்ல நடக்கலாம், எனக்கு மறுநாள் காலையில ஜபத்துல வந்துடும். மறுநாள் எங்க வந்துடும்? கடைசி அவங்க அழகா முடிப்பாங்க. அண்ணன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறார், தண்ணியும் குடிக்க மாட்டுறாரு, வைட்டேஜன் ஐஸாவே வாங்கி குடிக்கிறாரு. ஏன்னா சொல்லி அனுப்புவேன், தண்ணி வாங்கி குடிக்காதீங்க, ஐஸ் குடிக்காதீங்க, ஆண்ட தண்ணி குடிங்க. அப்ப வந்து எனக்கு ஜெபத்திலே வந்துடுமே. அப்புறம் கடைசி சொல்லிட்டு ஆனா இருந்தாலும் ஆண்டரே அண்ணனோட ஃப்ரெண்டையும் அவரையும் ஆசீர்வதிங்க, அழகா முடிப்பாங்க. இது ஒரு மாசமா போயிட்டு இருந்துச்சு. கூட என் கூட வேற யாரு இருக்கா? இப்படி இப்படி பாப்பாரு, இப்படி என்னைய பாத்துக்குவாரு, எங்காச்சும் ஏசுறேன்னு நான் விட்டுட்டேன். அப்புறம் அந்த ஜெபம் ஒரு மாசத்துல 2 மாசம் போச்சா. இவங்க ஜெபம் பண்ணி முடிச்சோடனே இவர் ஜெபம் பண்ணுவாரு, இல்லைன்னா இவர் ஜெபம் பண்ணி முடிச்சோடனே அவங்க ஜெபம். இப்ப வந்து ரேனா ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஒரு மாசம் அப்படி ஜெபம் பண்ணி முடிச்சா நான் விட்டுட்டேன். ஏன்னா அட்லீஸ்ட் ரெயின் என்ன பண்றான்னு ஸ்கூல்ல எனக்கு பாப்பா முடியுமா, ஜெபத்துல இருந்து எனக்கு தெரியுதுன்னு நான் சிரிச்சுக்கிட்டே கேட்பேன். நான் தடை செய்யல. 1 மாசம் 2 மாசம் ஆனோடனே இப்ப இவரு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவரே ரேனா ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப கத்தி பேசுது, செகு உட்கார சொன்னா உட்கார மாட்டுது. நான் கொஞ்ச நேரம் தலையை விட்டு நான் ஜப்ப இப்படி மாறிடுச்சு. புரியுதுங்களா? அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு, 1 வருஷமா பார்த்தாரு, 1 மாசம் பார்த்தாரு. அது 1 மாசம் 2 மாசம் ஆனோடனே இப்ப அவரும் 80க்கு 40. இப்ப அந்த ஜெபத்தை நான் ஸ்டாப் பண்ணேன். இப்ப அவங்க அப்பா தான் விடுறாரு, அதனால நான் தான் ஜாம் பண்ணி அனுப்பிடுறேன். இப்ப அந்த ஜெபம் வந்து இப்ப அடுத்த எங்க அடுத்த வாரத்துல அந்த ஜெபத்தை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி 80க்கு 40. நீ தீமை கொடுத்தா நான் தீமையை கொடுக்குறேன், எனக்கு நல்லது செஞ்சா நல்லது செய்ய. ஆனா தேவன் என்ன செய்ய சொல்லியிருக்காரு? ஒருத்தவங்களுக்கு தீமை செஞ்சா நீ தீமை செய்யாத படிக்கு நன்மையானது தா.
இதுதான் நான் விரும்புகிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து யாருக்கெல்லாம் அவருக்கு தீமை செஞ்சாங்களோ அவங்க யாருக்குமே அவர் வந்து தீமை செய்ய கிடையாது. அவர்களை மன்னித்தாரு, நேசிச்சாரு, மன திரும்பதுக்கு இன்னொரு வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்தாரு. அவரோட பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் அப்படிதாங்க செய்யணும். பாருங்க, தாவீது சிங்கத்தை கொண்டான், ஆமா தானே? தாவீது கரடியை கொண்டான், ஆமா தானே? சங்கீதத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. சிங்கத்தை கொண்டா, கரடியை கொண்டா, கடைசியா யாரை கொண்டா? கோலியாத்தை கொண்டா. ஆனா சவுலை கொன்றதுக்கு அவனுக்கு அநேக வாய்ப்புகளை கிடைத்து அவன் கொல்லலங்க, அவன் மன்னித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொண்ட தெரிஞ்சவனுக்கு இந்த மனுஷனுக்கு கொல்ல தெரியாது, தெரியுமா தெரியாதா? கரடி வந்து ஒரு தடவை தான் அவனை பாய வந்தது. சிங்கம் ஒரு தடவை தான் கர்ச்சிக்க வந்திருப்பான். கோலியாத்து ஒரு தடவை தான் சவால் விட்டான். ஆனா சவுலும் அநேக தடவை தாவீதை முறியடிக்கும்படியாக அவன் அநேக வழிகளும் திட்டங்களை சதி அவன் தீட்டின பொழுதும் ஒண்ணுமே செய்யலைங்க. தாவீது மன்னிச்சு கொண்டுதானே இருந்தான். அதுதாங்க தேவனோட குணம், அதுதாங்க தேவனோட தன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே மன்னிப்பு தானே கிறிஸ்து நம்மளுக்கும் கொடுத்திருக்கிறாரு. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க செஞ்ச அநியாய அட்டூழியத்துக்கு உங்க கணவரும் மன்னிக்க மாட்டாரு, உங்க மனைவியும் மன்னிக்க மாட்டாங்க, உங்க பிள்ளைகளும் மன்னிக்க மாட்டாங்க. ஆனா இயேசு மட்டும் மன்னிக்கணுமா? நீங்களே சொல்லுங்க. அந்த மன்னிப்புக்கு நம்ம தகுதி பெற்றோம். ஆனா இல்ல, ஆனா இயேசு நம்மளை மன்னிக்கிறாரு. இன்னொன்னு ஞாபகம் வச்சுங்க, உங்களோட குற்றங்கள் மன்னிக்கப்படணும்னா நீங்க பிறரோட குற்றங்களை மன்னித்தால் மட்டுமே உங்களோட குற்றங்கள் மன்னிக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நேசி, ஹல்லேலூயா. எல்லாரையும் நேசி. கஷ்டம்தான், ஒருத்தவங்க நம்மளுக்கு செஞ்சு ஒரு காரியத்தை மறுக்கிறது கஷ்டம், மறக்கவே முடியும். ஆனால் மன்னிக்கலாம். காயங்கள் ஆறுறதுக்கு நேரம் இருக்கும். ஆனால் என்ன பண்ணலாம்? மன்னிக்கலாம். இயேசுவோட காயமும் தழும்பா மாறிடும். அது மறிக்கவே முடியாது. நம்மளுக்கு என்ன தழும்பா வந்துருச்சு? ஆமாங்க தானே? அந்த தழும்புனால தானே இப்போ நம்ம சுகமாகிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு என்ன மற்றவங்க செய்கிற காரியம் நம்மளுக்கு தழும்பா நம்ம சரீரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இல்லையே. கூட யாரோ ஜாம் பண்ணாங்க, எனக்கு யாரும் ஞாபகம் இல்லை. அவர் வந்து சூழ்நிலை மாறும். முதலாவது நீங்க நானும் தான் மாறும். சூழ்நிலை தேவன் அப்புறமேல மாற்றுவாரு. ஹல்லேலூயா. முதலாவது உங்களோட சூழ்நிலை மாறணும்னா தேவன் உங்களை தான் மாற்ற முயற்சிப்பாரு. ஏன்னா உங்க சிந்தை, நீங்க பார்க்குற விதம், நீங்க பேசுகிற விதம், நீங்க அறிக்கை எடுக்கிற விதம் மாறுனுச்சுன்னா எல்லாமே தானாவே மாறும். ஹல்லேலூயா. எல்லாமே தானாவே மாறும், தானாவே மாறும். இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? இன்னைக்கு என் சபையில என் வாலி பிள்ளைங்க ஒரு மாதிரி போனாலும் தெரிஞ்சிடும். ஓகே, வீட்டில் டியூன் பண்ணி அனுப்பிட்டாங்க. என்ன பண்ணி அனுப்பிட்டாங்க? இன்னைக்கு ஒரு பிள்ளை கெட்டது வந்து நல்லது மாறினாலும் அந்த இது நல்லது வந்து கெட்டதுக்கு மாறினாலும் நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? ஏன்னா வித்தியாசம் இல்லை, அங்க செஞ்சதுதான் இங்க தெரியுது. வித்தியாசம் என்ன கற்றுக் கொடுக்குறோம்? அது பார்க்கும்போது வேதனையா தான் இருக்கும். ஆனா அது உங்க பிள்ளைங்க இல்லையா? என்னால தேவன் வார்த்தை எடுத்து போதிக்க தான் முடியுமே தவிர என்னால யாருமே மாற்ற முடியாது. சத்தியத்தை அறிஞ்சீங்கன்னா சத்தியத்தை கொண்டு விடுதலை ஆகுது. ஆமென். மூடி ஜோம் ஒன்று நீ கேட்டு பைபிள் சரியில்லை, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இதில் நான் விடுதலை ஆகணும். என் வாழ்க்கையில் இன்னும் பாவம், இன்னும் என் கண்கள் குருடனை போல இன்னும் எந்த காரியத்தில் நான் பலவீனத்தில் இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நல்லா தெரியும். அது குறிப்பாய் உங்களோட பலவீனத்தை ஆண்டவரை சொல்லி இந்த தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மாற்றுவார். எல்லா கண்களும் படி ஆண்டவரே, என்னுடைய குறைவுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாற்றுங்க ஆண்டவரே. என் பலவீனங்கள் என்னை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. என்னுடைய பாவங்கள் என்னை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. நான் சிந்திப்பதும் நான் பேசுவதும் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் இருந்தால்
அது உமக்கு விரோதமாய் காணப்பட்டால் என் வாழ்க்கையிலிருந்து அதை எடுத்து போடுங்க. என்னை சுகமாக்குங்க, என்னை விடுதலை ஆக்குங்க. உங்களுக்கு பிரியமான, உங்களுக்கு பிடித்த பிள்ளையா, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளையா நான் மாறணும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, எங்கள் துச்சரைகளை மன்னிங்க, தீமையான சிந்தைகளை மன்னிங்க, பொல்லாத வார்த்தைகளை மன்னிங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற உலக சிநேகங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா முரட்டாட்டம், பிசாசின் கிரைகளை ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை ஆக்குங்க. எங்களோட கையினால், கண்களினால், இருதயத்தினால் ஆண்டவரை உண்டாகிற பாவத்தை எங்களிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. உமக்கு புதிய சிருஷ்டியார், உமக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா எங்களை மாத்துங்க என்று சொல்லி எல்லாரும் கண்களும் மூடி ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களை விடுதலை ஆக்குங்க என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க எந்த பாவத்துல, எந்த பலவீனத்துல, எந்த காரியத்துல நீங்க இருக்கீங்க உங்களுக்கு தெரியும். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதை விட்டு வந்துருங்க. அந்த பலவீனம் வேண்டாம், அந்த பாவ செயல்கள் வேண்டாம், அந்த குணங்கள் வேண்டாம், அந்த சுபாவங்கள் வேண்டாம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பலவீனங்கள் வேண்டாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. எல்லா பாவ செயலிலிருந்தும், பாவ குணங்களிலிருந்தும், செயல்கள் ஆண்டவரே, பிசாசினால் வருகிற எல்லா வஞ்சங்களிலிருந்தும் பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. தீமையான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், பொல்லாத வார்த்தைகள், தீமை சொல்லுகள் ஆண்டவர், தீமை ஆண்டவரை பழக்க வழக்கிலிருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. அவர்கள் இருதயத்தில், சிந்தையில் ஆளுகை செய்கிற எல்லா கோபங்களையும் எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. இதோ விரோதிக்கிற, பகைக்கிற ஆண்டவரை, பெருமை கொள்கிற எல்லா குணங்களும் இவர்களை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய ஆவியை தரித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளாய் மாற அவர்கள் எழுதியிருக்கிற எல்லா பொல்லாத சிந்தைகள் ஆண்டவரை, எல்லா பொல்லாத எண்ணங்கள் தேவன் விடுதலையாக்குங்க இயேசுவின் நாமத்தினால. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கும், ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கும், ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு கூறும். தேவ அன்பு இவர்கள் மத்தியில ஆண்டவரை உண்டாகும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மாற்றுவீராக. ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் கண்களும் மூடி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கீழ்ப்படுத்தீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களை இங்க விடுதலை ஆக்குவார். தேவ பிரசன்னத்துல, தேவ சமூகத்துல உங்களை விடுதலை ஆக்குவார். இதெல்லாம் உங்களுக்குள்ள பொல்லாத காரியங்கள், பிசாசின் எண்ணங்கள், பிசாசுடைய கிரியைகள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிறீங்க. என்னென்ன காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியுது, ஆண்டவர் விளக்குறாரு, உணர்த்துறாரு. இதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள். இடைக்காலத்தில் கூட வாலிப பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், சபையில நீங்க தீமையான வார்த்தைகள்லாம் பேசாதீங்க. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், என்னோட பாய் ஃப்ரெண்ட், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், என்னுடைய பழக்க வழக்கம், இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி சில வாலிப பிள்ளைகளை நான் கண்டிச்சேன். அது போல பெரியவங்களும் சரி, சில பழக்க வழக்கங்கள், குடும்பத்துல பேசுகிற தேவையில்லாத வார்த்தைகள், பிள்ளைகள் கேட்கிறாங்க, மனைவி கேட்கிறாங்க, கணவர் கேட்கிறாங்க, தேவனுக்கு அருவருப்பான வார்த்தைகள், பழக்க வழக்கங்கள், குணங்கள், சுபாவங்கள் எல்லாம் விட்டுருங்க. ஆண்டவருக்கு விரோதமான காரியம். உங்களுக்கு தெரியுங்களா, நீங்க தேவ சமூகத்துல நிக்கிறீங்க, நீங்க பாவத்தோடு, பாவ கிரைகளோடு, பாவத்தை செய்து கொண்டு நீங்க நிக்கும் போது ஆண்டவருடைய கண்களுக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? பாவம் செய்கிறவர்களா இருக்கீங்க. ஆண்டவருடைய கண்களுக்கு எப்படி இருக்கீங்க? நீங்க தூரமா இருக்கிறீங்க. ஆண்டவருடைய கண்களுக்கு எப்படி இருக்கீங்க? ஆண்டவருக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. அந்த மாதிரி வேண்டாம். மாறுங்க, உங்க வழிகளை விட்டு மாறுங்க, பாவத்தை விட்டு விலகுங்க, பாவ செயல்களை விட்டு விலகுங்க, பொல்லாத சிந்தைகளை விட்டு விலகுங்க. மன்னிக்க முடியாதவர்களை மன்னிங்க. யாருக்கிட்ட ஒப்புரவு ஆகணும் அவங்கள்ட்ட போய் ஒப்புரவு ஆகுங்க. நீங்க நல்லா பழகுறீங்க, பேசுறீங்க, ஆனா அவங்களை குறித்து பொய்யான சாட்சிகளை சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, இங்க சபையில ஊழியக்காரர்கள்ட்ட நல்லா சுகமாய், நல்ல ஆசீர்வாதமா, நல்ல ஐக்கியமா பேசுறீங்க. ஆனா அதே பாஸ்டரை பத்தி, அதே சபையை பத்தி நீங்க வெளியே தவறா பேசுறது, அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் தேவன் பார்க்கிறாரு. ஆண்டவரே, இதுல இருந்து என்னை மன திரும்ப செய்யுங்க. இதையே நான் அதை பத்தி பேசக்கூடாது ஆண்டவரே. நீ பொல்லாங்க என்ன பேசக்கூடாது ஆண்டவரே. பாவ செயல்களை பேசக்கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். சோதரம் ஆண்டவரே, மாத்துங்க ஆண்டவரே.
எங்கள் பலவீனத்துல உங்களுடைய பலனை தந்து எங்களை மாத்துங்க. இனி எங்களுடைய பாவ வழிகள், செயல்கள், குணங்கள் ஆண்டவரே, நம்பரை எடுக்கக்கூடாது ஆண்டவரே, சிகரெட் குடிக்க கூடாது ஆண்டவரே, மதுபானம் எடுக்கக்கூடாது ஆண்டவரே, ட்ராக்கு ஆண்டவரே போகக்கூடாது ஆண்டவரே, கேங்ஸ் ரீதம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, குடும்பத்தை நோக்க அடிக்க கூடாது ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்க கூடாது ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே என்று சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் நல்ல குடும்ப தலைவனா இருக்கணும், நான் நல்ல குடும்ப தலைவியா இருக்கணும், நான் என் தகப்பனுக்கு தாய்க்கு நல்ல பிள்ளையா இருக்கணும், நாங்கள் எங்கள் குடும்பங்கள் இயேசுக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வானத்தை பூமி படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் எங்களுடைய அக்கிரமங்களும் எங்களுடைய குற்றங்களும் மன்னித்து, எங்கள் பாவங்களையும் எங்களுடைய மீறுதலையும் மன்னித்து ஆண்டவரே, இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா பொல்லாத செயல்கள், பழக்க வழக்கங்கள், குணங்களை இயேசுவின் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இனி எங்களுடைய பலவீனத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. தேவகுமாரன் எங்களை விடுதலையாக்கி, எங்கள் சிந்தையை விடுதலையாக்கி, எங்கள் குணங்களை விடுதலையாக்கி, சிலவர்களுக்கு குணம் பொல்லாத குணம், பிடிவாத குணம், தீமை பேசுகிற குணம், சில குணங்கள் ஆண்டவர் விடுதலை ஆக்க முடியாம கடினமா இருக்கீங்க இருதயத்துல. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த இருதயம் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்ய, உங்களுடைய வார்த்தை இந்த இருதயத்தில் வர, ஆண்டவரே இருக்கிற எல்லா கடினமும் தீமையான இந்த இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரே எண்ணங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே, நன்மையான இருதயமா மாத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், தேவன் விடுதலையாக்கி ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஜாதியா, உங்களுடைய பரிசுத்த பிள்ளைகளாய் கர்த்தர் வழி நடத்துங்க. இந்த கூட்டத்தை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்மாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமா இன்னைக்குள்ள வார்த்தை உங்களோடு பேசப்பட்டிருக்கிறோம். நீங்க நல்லா உணர்ந்து அந்த காரியத்தை